அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅது. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ரமலானை எப்படி அடைவது. அன்பான நேயர் பெருமக்களே, நாம் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம். இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் விதித்த நோன்புகளை நாம் நோற்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த நோன்பாளிகள் தன்னை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறானோ, நபி அவர்கள் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ, அதுபோல நாம் இந்த ரமலானை அடைந்து நோன்புகளை நோற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரமலானுடைய காலத்தை அடைந்து நோன்பு நோற்று தொழுகைகளில் ஈடுபட்டு அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடியவராக இருக்கும் நாம் ரமலானை முழுமையாக அடைந்த வரிசையில் சேர்க்கப்படுவது எப்படி? ரமலானை பரிபூர்ணமாக அடைந்த சவாபுகளை பெற்ற நல்ல அடியார்களாய் நாம் அடைய வேண்டும் அல்லவா? ஏதோ ரமலான் மாதம் வந்துச்சு, நோன்பு வச்சிருக்கிறோம், நம்ம ரமலான் மாதத்தில் தான தர்மங்கள் செய்கிறோம், ரமலானுடைய மாதத்தில் நம்மால் முடிந்த நல்ல அமல்களை செய்கிறோம், எல்லாம் இருக்கட்டும். இந்த ரமலானை அடைந்த மக்களில் நாம் ஒருவராக இருக்க வேண்டும் அல்லவா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், கைஃப குன்தும் தஸ்தக்பிலூன ஷஹ்ரு ரமலான், ரமலானை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள் என கேட்கப்பட்ட பொழுது ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கப்படுகிற இந்த செய்திக்கு அவர்கள் சொல்வார்கள், கால மா கான அஹதுனா இஜ்ரஉ ஐ யஸ்தக்பலல் ஹிலால் வ ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் ஹக்தன் அலா அஹீஹில் முஸ்லிம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான முறையில் விளக்கம் சொல்வார்கள், இந்த ரமலானுடைய மாதம் உனக்கு வந்திருக்கிறது, இந்த ரமலானுடைய மாதத்தை நீ எப்படி எதிர்கொண்டு இருக்கிறாய், இந்த ரமலானுடைய மாதத்தை எப்படி நீ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாய், இந்த ரமலானுடைய மாதத்திலே நீ எப்படி உன் வாழ்க்கையை உன் நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது அழகான முறையிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள், இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் அணுவளவும் யாரின் மீதும் பொறாமை கொள்ள மாட்டோம். மற்ற காலங்களில் எப்படியோ அது வேற விஷயம். எப்பயுமே பொறாமப்படக்கூடாது, எப்பயுமே பேராசைப்படக்கூடாது, எப்பயுமே தவறான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. இருந்தாலும் கூட இந்த ரமலானுடைய மாதத்தில் பொறாமை, பேராசை, போட்டி, அடுத்தவரை அவதூறு சொல்வது, அடுத்தவரை புறம் பேசுவது, இது போன்ற விஷயங்களில் யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்தில் இந்த நோன்பு நோட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் அடைந்து விட்டால் எப்போதுமே நாங்கள் பொறாமை கொள்ள மாட்டோம். எங்களுடைய உள்ளத்தில் கடுகளவும் அடுத்தவரை பற்றிய சிந்தனை இருக்காது. அடுத்தவன் எப்படி இருக்கிறான், அவன் எந்த மாதிரி செலவழிக்கிறான், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறான். இன்றைக்கி நிறைய இடங்களில் பாருங்களேன், பள்ளி வாசலில் நோன்பு கஞ்சி நிறைய ஸ்பான்சர் கொடுப்பாங்க. நம்ம தெருவில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் போட்டிருக்கிறாரா போடலையா, அவர் போட்டால் நம்ம கொடுக்கணும். இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. அருமையானவர்கள், அப்படி இருக்க வேண்டாம். நீங்கள் செய்கிற செயலுக்கு உண்டான நன்மைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்தவன் செய்கிறாரு செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அடுத்தவர் செய்தால் தான் நம்ம உதவி செய்யணும்னு ஏதாவது இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. ஆகையானால் நாம் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் போட்டியும் வேண்டாம், பொறாமையும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் எங்களுக்கு கிடைத்த ரமலானை மன நிறைவோடு எத்தகைய கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் கழித்து வருவோம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வசதி படைத்த செல்வந்தர்கள் அவர்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வார்கள்.
அவரவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப அவரவர்கள் செய்கிற உதவிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். நாங்கள் யாரை பற்றியும் எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டியும் கொள்வதில்லை, பொறாமையும் கொள்வதில்லை. அவரவர்களுடைய வாழ்க்கையை அவரவர்கள் இலகுவான முறையிலே கடத்தி வருவார்கள். அவரவர்கள் செய்கிற செயலுக்கு அதற்குண்டான நன்மைகள் கிடைக்கும் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கூறுவார்கள். அதுபோல நாம் கிடைத்த இந்த ரமலானை போட்டி, பொறாமைகள், பேராசைகள், அடுத்தவரை பற்றிய அவதூறுகள் எதுவும் பேசாமல் நல்ல விஷயங்களை பேசுவோம். நல்ல விஷயங்களில் நாம் நேரத்தை கழிப்போம். அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு எல்லா பரக்காத்துகளையும் ரஹ்மாத்துகளையும் அனுபவித்து வாழ்கிற நல்ல மக்களின் கூட்டத்திலே சேர்த்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.